ரொம்ப ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் கிழங்க வச்சு முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸில் முடவாட்டுக்கால் கிழங்கு எடுத்திருக்கீங்க. இதை வந்து தோலெல்லாம் சீவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 12லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே குக்கருக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. அடுத்ததாக 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. குக்கரை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கீங்க. 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வர்றப்போ குக்கரில் மூடியை போட்டு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாங்க. 5 விசில் கழித்து பார்க்குறப்ப சூப் ரெடியாக இருக்குங்க. இந்த சூப்பை பார்த்திங்கன்னா பெரியவங்க ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குடிச்சிக்கலாங்க. முழு சத்தும் கிடைக்குங்க. சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் ஒன்றும் சொல்லாமல் குடிப்பாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.